ஒவ்வொரு வீட்லேயுமே பாருங்கள் ஒரு சின்ன இடம் வச்சுருப்போம். ஆனால் அதோட இடத்தோட மதிப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்கும். அதுதாங்க நம்ம வீட்டு பூஜை அறை. பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு ரூம் மட்டும் இல்லை, அது நம்மளோட வீட்டோட ஆன்மீக இதயமாக அமைஞ்சிருக்கு. காலையில் எழுந்தவுடன் அந்த இடத்தை கண்டு வணங்கிட்டா மனசில் பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமைதி, நிலைத்த தன்மை இது எல்லாமே வரும். அப்படிப்பட்ட பூஜை அறையில் என்ன பொருள் வைத்து வழிபாடு செய்யணும், என்ன பொருளை தவிர்க்கணும், எப்படி வழிபட்டால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவில். பூஜை அறையில் இந்த ஒரு பொருள் இருந்தால் ஆபத்து வரும். அது என்ன பொருள், அதை தவிர்க்க என்ன செய்யணும், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், இதை பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். வாங்க பூஜை அறையில் என்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு பொருள் வைத்தா நன்மை வந்து சேரும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது ஒரு சாதாரண இடமா கண்டிப்பாக கிடையாது. அந்த பூஜை அறை அப்படிங்கிறது நம்மளோட வீடு இருக்கு இல்லையா, நம்ம வீட்டோட சக்திமயமாக இருக்குது. அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே நம்மளோட வாழ்க்கையில் நேரடியான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால தான் பூஜை அறையில் இந்த பொருள் வைக்கணும், இந்த பொருள் வைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் சின்ன சின்ன தப்பை பண்ணிடுறோம். சில பொருட்களை பூஜை அறையில் தெரியாமல் வச்சுருப்போம். அது நம்மளோட நல்லதுக்கா நம்மளோட கெட்டதுக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. என்ன பொருள் இருந்தால் நல்லது, என்ன பொருள் இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அது கூடவே உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட பெயரை 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு, நன்மை இது எல்லாமே கிடைக்கும். உங்களுக்குமே எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக உங்கள் இஷ்ட தெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜாதக கணிப்பு நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ரொம்ப தூரம் அலைய தேவையில்லைங்க. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும், உங்கள் ஜாதக அமைப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. பூஜை அறையில் என்ன ஒரு பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அதை வச்சுருந்தா என்ன ஆபத்து வரும், அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் முழுமையான டீட்டெயிலோடு நாம் இப்போ பார்க்கலாம். ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட பூஜை அறையில் நமக்கு தெரியாமல் கூட பாருங்கள் சிலர்லாம் சிலை வழிபாடு வச்சுருக்கோம், இல்லைன்னா ஃபோட்டோ வச்சு நம்ம இறை வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அது அந்த படமோ அந்த சிலையோ பாருங்கள் உடைஞ்சு போயிருக்கும். அந்த உடைஞ்ச சிலைகளை நம்மளோட பூஜை அறையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாதுங்க. அது நீர்நிலைகளில் எடுத்துகிட்டு போய் விடுறது ரொம்ப நல்லது. அதுவும் உடைஞ்சு போன சுவாமி சிலைகளையும் சுவாமி படங்களையும் வைத்து வழிபடுவது ரொம்பவுமே ஆபத்தை ஏற்படுத்திடும். அதே போல் இந்த புகைப்படமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிறைய கீறல் விழுந்திருக்கும். அந்த கீறல் விழுந்த, உடைந்த, கிழிந்த புகைப்படங்களை வச்சு வழிபாடு செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. எப்படின்னா டேமேஜான சிலைகளோ டேமேஜான புகைப்படமோ நாம் நம்மளோட பூஜை அறையில் வைத்து வழிபடுவது உகந்ததே கிடையாதுங்க. அது என்ன அப்படின்னா நம்மளோட வீட்டில் இருக்கிற நல்ல சக்தியை பிரேக் பண்ணிடும். தடை, பிரச்சனை எல்லாமே வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போவீங்க, ஆனால் பிரச்சனை வரும். என்ன இப்படி தடை வருது, ஏன் இவ்வளோ தாமதம் வருது, எதுக்கு இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு நிறைய குழப்பமான சூழ்நிலை பெரும்பாலும் தவிர்க்கக்கூடியவங்க உங்கள் வீட்டு பூஜை அறையை பாருங்கள். கண்டிப்பாக இந்த உடைஞ்சு போன பொருட்கள் ஏதாச்சும் இருக்கும், அதை நீங்கள் மாற்றிடுங்க. கண்டிப்பாக நன்மையை நீங்கள் பெறலாம். உடைஞ்ச சிலையை வச்சு வழிபடுறது, கிழிஞ்ச புகைப்படத்தை வச்சு வழிபடுறது இது எல்லாமே ரொம்பவுமே தவறானதாக இருக்கும். நல்ல ஒரு நினைவை தராது. அதனால தான் அதை உடனே மாற்றிடுங்க. அதே போல் புகைப்படமாக இருந்தால் ஏதாவது கோயில் மரத்தடியில் வைக்கிறது, சிலைகளை ஆற்றுல விடுறது ரொம்பவுமே நல்லது. அதுக்கப்புறம் பூஜை அறை அப்படிங்கிறது எப்பவுமே க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பூஜை அறை சுத்தமாக இல்லைனாலும் அதுவுமே மிகப்பெரிய தவறு தாங்க. இந்த தூசி படிஞ்சு சிலந்து வலை வச்சு இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அங்கே நெகட்டிவ் எனர்ஜி தான் வரும். தெய்வ பக்தியே அங்கே குறைவாக தான் இருக்கும். இந்த நம்ம சாமி கும்பிடும்போது பூக்கள் வச்சு சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை அப்படியே விடவும் கூடாது. காஞ்சி போனதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு புதிய பூக்களை வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி மாற்றுவேன், நாளைக்கு மாற்றுவேன், சாமி கும்பிடும்போது மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த காஞ்சி போன மலர்களை சுவாமி படத்தின் மேல் வச்சுருக்கவே கூடாது. நீங்கள் புதிய பூக்களை வச்சு வழிபடும் பொழுது அது காய்ந்துடுது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு புதிய பூக்களை வைங்க, அதுதான் நல்லதாக இருக்கும்.
அடுத்த தடவை சாமி கும்பிடும்போது அதை மாற்றுவேன் அப்படிங்கிற பழக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கணும். ஏன்னா இந்த தூசி, சிலந்தி வலை, பழைய பூக்கள் இது எல்லாமே நெகட்டிவான வைப்ரேஷனை வீட்டுக்குள்ளே அதிகரிச்சிடும். அதனால தான். அதே போல் நீங்கள் உங்கள் வீடியை பொதுவாக சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா ஒரு சிலர் பாருங்கள், நாள் கிழமை இந்த பண்டிகை விசேஷத்தை தான் க்ளீன் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல் அப்படி இருக்குது. வேலை யாருக்குமே பெரும்பாலும் வீட்டில் இருக்கிறதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. ஆனால் இருக்கிற டைமில் வீட்டையும் பூஜை அறையும் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் நம்ம வீடு க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் தெய்வ சக்தி அங்கே அதிகரிக்கும். அதுவும் பூஜை அறை கண்டிப்பாக க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் குலதெய்வத்தின் வாசம் உங்களோட வீட்டில் உண்டாகும். பூஜை அறை, உங்களோட கிச்சன் இது எப்போவுமே சுத்தமாக நீட்டாக க்ளீனாக இருக்கிறது நல்லது. அதே போல் நீங்கள் பெரும்பாலும் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமையில் உங்கள் பூஜை அறையை க்ளீன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளி செவ்வாய்க்கிழமையெல்லாம் முன்னாடி நாளே நீங்கள் இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடணும். வெள்ளி செவ்வாயில் எந்த ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி இந்த தூபம் எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். அதே போல் தீபம் ஏற்றிட்டு அதை உடனே அணைக்கவும் கூடாது. அது நல்லது கிடையாது. உங்களோட தெய்வ சக்தி வீடு ஃபுல்லாக பரவணும் அப்படின்னா தீபம் குறைஞ்சது 1 மணி நேரமாச்சும் வீட்டில் எரியணும். தீப ஒளி அது நம்மளோட வாழ்க்கை ஒளி மாதிரி. அதனால் அதை உடனே அணைக்கக்கூடாது. அதோட ஒளியும் குறையாமல் ரொம்பவுமே அதிகமாகவும் எரியாமல் மீடியமாக கரெக்டாக எரியணுங்க. தீபம் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் கிழக்கு பக்கம் வைத்து தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு பூஜை அறையில் எப்போவுமே காலியான பாத்திரங்களை வைக்கவே கூடாது. அது நெகட்டிவான எனர்ஜியை அதிகரிச்சிடும். காலியான பாத்திரம் ஒரு சின்ன விஷயம் போல் தெரியும் உங்களுக்கு, ஆனால் அது வெறுமையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. கும்பத்தில் எப்போவுமே தண்ணீர் நிரப்பி வச்சுருக்கணும். ஒரு சிலர்லாம் இந்த அரிசி, பருப்பு, உப்பெல்லாம் போட்டு சாமிக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்றது பழக்கமாக இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் 2 வாரத்தில் ஒரு தடவையோ கண்டிப்பாக மாதத்தில் ஒரு தடவையோ மாற்றிடணும். அதை வாரத்தில் ஒரு தடவை மாற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் இந்த சாமி கும்பிடும்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு வழிபடுவோம்ல, அது காலியாகவே கூடாது. ஒவ்வொரு முறை நீங்கள் சாமி கும்பிடும்போது அதை புதுசாக மாற்றணும். அப்படி மாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். நீங்கள் பூஜையில் எந்த ஒரு பொருள் வைத்து எப்படி வழிபட்டாலும் சரிங்க, அது பாத்திரம் அப்படிங்கிறது குறைச்சலாகவோ காலியாகவோ இருக்கக்கூடாது. அது எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிறது உங்களோட வீட்டில் நிலைத்த தன்மையோ வறுமையும் போக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் எப்போவுமே கடவுளுக்கும் சரி முன்னோர்களுக்கும் சரி ஒரே இடத்துல வச்சு வழிபடுவதை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா இது ரெண்டையும் ஒரே இடத்துல வச்சு வழிபடுறது ஒரு எனர்ஜி கன்ஃபியூஸை கொடுத்துரும். அதனால தான் பூஜை அறை எப்பவுமே நல்ல ஒரு வெளிச்சமாக இருக்கணும். டார்க்கான ஒரு இருட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை அதிகரிச்சிடும். ஒளி இல்லாத இடத்துல தான் இருள் வளராது. அதே மாதிரி தான் பாசிட்டிவ் இல்லாத இடத்துல ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அட்லீஸ்ட் நீங்கள் எப்போவுமே ஒரு லைட்டாவது எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர்லாம் பூஜை அறையில் இந்த பணப்பை, பில், அன்னெசரியாக நிறைய பொருட்களை கொண்டு வைப்பாங்க. இப்படிலாம் வைக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பூஜை அறையை ஸ்டோர் ரூம் மாதிரி பயன்படுத்தாமல் அதை பூஜை அறையாக பயன்படுத்துறது தான் உகந்ததாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயந்தாங்க நம்மளோட வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு தருது. பூஜை அறை அப்படிங்கிறது எப்போவுமே க்ளீனாக இருக்கணும். அங்கே என்ன பொருள் வைக்கணும் அப்படிங்கிறத சரியாக தேர்ந்தெடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வாழ்க்கையில் டிவோஷனல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான விஷயமா இருக்குது. ரொம்பவுமே மனசுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பாருங்கள், வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எந்த ஒரு ஆலயம் இருந்தாலும் சரி அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு மனசார உங்களோட குறைகளை சுவாமிக்கிட்ட முறையேடுங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனை தீரும். நீங்கள் கோயிலுக்கு போனாலே பாருங்கள், பெரும்பாலும் மனசு அப்படிங்கிறது நிதானமாக பொறுமையாக செயல்படும். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி இறை வழிபாட்டால் கண்டிப்பாக அதை தீர்க்க முடியும். நம்மளோட மனசை முதல்ல ஒருநிலைப்படுத்தணும், பொறுமையை கையாளணும். அப்படின்னா இறை வழிபாடு கண்டிப்பாக நன்மையாக இருக்கும். நீங்கள் பூஜை அறையை மதிச்சா அது உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக உயர்த்தும். இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும்னு நினைக்கிறோங்க. மேலும் உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் எப்படி சுத்தமாக வச்சுப்பீங்க, எந்த நாள் க்ளீன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த பதிவை பார்க்குறவங்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும்.
நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அதே போல் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நிறைய நுணுக்கமான விஷயத்தையுமே தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் நிறைய நம்மளோட சேனலில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதில்ல பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். கோவிலுக்கே போக முடியாதவங்க கூட உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு 5 நிமிஷம் அமைதியாக உட்காந்து இறை வழிபாட மனசார பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது ஒரு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் மனசு பாருங்கள் கொஞ்ச நேரத்துலேயே லேசாயிரும். அந்த இடத்துல நம்ம பேசுகிறது கடவுளோட, அதனால் நம்மளோட மனசும் இலகுவாகும். உங்களோட வாழ்க்கையில் ஒரு சிறப்பான உயர்வு பெற்று நலமுடன் வாழ இந்த பதிவு பார்த்துட்ருக்கவங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இறையருளால் உங்களோட பிரார்த்தனைகள் வேண்டுதல் எல்லாம் விரைவில் நிறைவேற ஆண்டவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.